வணக்கம். கடந்த 2 நாட்களாக இந்திய மக்கள் மத்தியில் ஒரு பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. அதாவது இந்திய அரசிடமிருந்த 70 முதல் 80 டன் கோல்டு, அதாவது 1.5 லட்சம் கோடி ரூபாய் பெருமானமுள்ள தங்கத்தை மோடி அரசு விற்றிருக்கிறதா இல்லையா என்பதுதான் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு பெரும் விவாதத்தை எழுப்பியிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை யார் முதல்ல வெளியிட்டார்கள் அப்படின்னா, ப்ளூம்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகம்தான். அந்த ஊடகத்தில் அபிஷேக் குப்தா என்று சொல்லக்கூடிய நபர்தான் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பற்றி வெளியிட்டிருக்கிறார். இந்த அபிஷேக் குப்தா என்று சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் மோடியினுடைய பொருளாதார கொள்கைகளை பற்றி மெய்சிலிர்க்க எழுதியவர், பேசியவர், தொடர்ந்து வாழ்த்து பாடி கொண்டு வந்தவர். அப்படிப்பட்டவர் தான் திடீரென்று இந்த ப்ளூம்பர்க் என்று சொல்லக்கூடிய ஊடகத்தில் மோடி இந்தியாவினுடைய அசட், இந்தியாவினுடைய சொத்து என்று சொல்லக்கூடிய ஏறத்தாழ 80 டன் கோல்டை விற்றிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். உங்களுக்கு முதல்ல நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போது நம்ம வீடுகளெல்லாம் நம்ம எல்லாம் கோல்டு வாங்குவோம் இல்லையா? எல்லாருமே இப்போ கோல்டு வாங்குறது உண்டு. இதை வாங்கினா நம்ம என்னென்ன ஒரு பிரச்சனையான ஒரு காலகட்டத்தில் கொண்டு போய் பேங்க்கில் அடகு வைப்போம். பிறகு எப்போதாவது பணம் கிடச்சிது அப்படின்னா அதை நம்ம திரும்பி எடுப்போம். இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ சந்திரசேகர் அப்படின்னு ஒரு இடைக்கால பிரதமர் இந்தியாவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் 80களுடைய இறுதியில். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் இதே மாதிரி கோல்டை அடகு வைத்தார். அன்றைக்கு கச்சா எண்ணெய் அந்த பிரச்சனைகளுக்காக அவர் அடகு வைத்தார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நரசிம்மராவுடைய காலகட்டத்திலையும் அப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அவங்க எல்லாம் அடகு வைத்தார்கள், அதை திருப்பி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கான, நம்ம கற்பனையிலும் கூட சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை மோடி அரசு செய்திருப்பதாக இந்த ப்ளூம்பர்க் ஊடகம் செய்திருக்கிறது. என்னென்னா, அடகு வைக்கலை, இந்த 80 டன் கோல்டை விற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. ஏன்? இந்தியா அவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. வரக்கூடிய மாதங்களில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை, கடைமட்ட இந்தியனையும் பாதிக்கக்கூடிய விதத்திலான பெரும் ஒரு சிக்கலை இந்தியா சந்திக்கவிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மோடி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ உடனே ஆர்பிஐ களத்தில் வர்றாங்க, மோடியை காப்பாற்றுவதற்காக களத்தில் வர்றாங்க. இந்த சம்பவம் நடந்திருப்பது அப்படிங்கிறது மே கடைசி வாரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 2 மாதத்தினுடைய கணக்கு வழக்குகளை ஆர்பிஐ வெளியிட்டிருக்கிறாங்க. ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மேயில் நடந்ததை போடவே இல்லை. இது மேயில் தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்பிஐ வெளியிட்டிருப்பது என்பது மார்ச், ஏப்ரல் கணக்குகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே அம்பலமாகி இருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆர்பிஐ மோடியினுடைய ஆட்சிக்கு முன்னாடி வரையிலும் அவர்கள் எல்லாவற்றையும் தெளிவாக உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. மோடி வந்ததுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் என்கிற ஒன்றை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்ததற்கு பிறகு ஆர்பிஐ என்னென்ன கணக்கு வழக்குகளை எல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார்களோ அவைகளில் பெரும்பாலானவைகள் பொய்யாக இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ பாருங்கள், மே மாதம் இந்த கோல்டை விற்றிருக்கிறாங்க அப்படின்னு ப்ளூம்பர்க் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. ஆனால் இவங்க எந்த மாதத்தினுடைய கணக்குகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மார்ச், இந்த 2 மாதத்தினுடைய கணக்குகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு இன்னொரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் எந்த காலத்திலையுமே இந்தியா என்பது ஒரு நாட்டை மட்டும் நம்பி இருந்ததே கிடையாது. இப்போ நீங்கள் 90களுடைய ஆரம்ப கட்டங்களில் குளோபலைசேஷனுங்கிற ஒன்றை உருவாகுது. அதை மன்மோகன் சிங் அவர்கள் அந்த குளோபலைசேஷனுங்கிற இடத்துக்கு இந்தியாவை நகர்த்துறாரு. ஒரு புதிய பொருளாதார கொள்கையை வகுக்கிறாரு. பல நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறோம். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு முழுக்க அமெரிக்காவை சார்ந்து மட்டுமே நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் என்ன, இப்போ நேற்றைய தினம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா
நம்முடைய இந்தியாவின் மீது 13% அதிகமான வரியை சுமத்தப் போவதாக ட்ரம்ப் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இதனுடைய விளைவு என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு டாலர் இந்தியாவினுடைய மதிப்பு, அதாவது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு டாலரோடு கணக்கிடும்போது ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் மோடி இதுவரைக்கும் வடை சுட்டுட்டு இருந்தார். நாங்கள் 4வது இடத்துல இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா, தைவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன நாடு நம்மளை முந்தி இருக்கு. தென்கொரியா நம்மை முந்தி இருக்கிறது. இன்னும் சில வாரங்களிலேயே இந்தியா 14-15வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவுடைய அசட்டாக இருக்கக்கூடிய இந்த கோல்டை வித்திருக்கிறாங்கன்னு இந்த ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்தியா மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்த காலகட்டத்திலும் கூட அன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் கூட இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டதில்லை. ஆனால் மோடியினுடைய ஆட்சியும் இந்த செயல்களில் ஈடுபட்டிருக்கிறது அப்படின்னு ப்ளூம்பர்க் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடை ஒட்டுமொத்தமாக தலை குனிய வைத்திருக்கிறது. ஒவ்வொரு இந்தியனும் இன்றைக்கி தலை குனிகிறான். நீங்கள் பாருங்கள், நாங்கள் அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், என்னெல்லாம் சொல்கிறது. இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடை சுடுறது கம்மியாக இருக்குது மோடி. இல்லாட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 12 வருடங்களாக வடை சுடுறது மட்டும்தான். நான் யார் தெரியுமா, என் ஆட்சியில் என்ன நடந்துகிட்ருக்கு தெரியுமா அப்படின்னு. இப்போ என்னென்னா டோட்டலாக மோடிக்கு தெரியுது, ஒட்டுமொத்தமாக RSS பாஜகவிற்கு இந்திய மக்கள் முடிவு கட்டப் போகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு இந்திய நாட்டையும் மக்களையும் கொண்டு நிப்பாட்டியிருக்கிறாங்க இந்த RSS கும்பல். அதான் உண்மை. இப்போ இதுக்கு சரியான ஒரு பதில் இவங்க ஒன்றிய அரசின் சார்பாக சொல்லலாம், அப்படிலாம் நடக்கலைன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. நடக்கலைன்னு சொல்கிற சரி, RBI வெளியிட்டிருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம், நீ ஏப்ரல் இப்போ மே மாதத்திற்கான கணக்குகளை உடனே ஏன் அதை விட மறுத்து கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க முடியும் இல்லையா? ஏன் இந்த நொடி வரையிலும் அது வெளியே வரல? அப்போ என்ன அப்படின்னா, இந்த ப்ளூம்பர்க் சொல்லியிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதோ என்கிற ஐயம் இந்தியா மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. வழக்கம் போல திசை திருப்புவதற்கான வேலைகளை மோடியினுடைய ஊடகங்களும் சேர்ந்து இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சி அகற்றப்பட்டு ஒரு புதிய ஆட்சி வந்ததுன்னு வைங்க. இந்த 12 வருடங்களில் மோடியும் RSSம் இந்தியாவில் செய்து வைத்திருக்கக்கூடிய செயல்களால் அதிலிருந்து இந்திய மக்களை மீட்டெடுப்பதற்கு வரக்கூடிய கட்சிக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷமாவது ஆகும். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, கச்சா எண்ணெய் விலையேற்றத்தின் மூலமாக, அதாவது உலகத்தின் மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கும் போது மோடி எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த காலகட்டங்களில் கச்சா எண்ணெய் விலையை ஏற்றியதன் மூலமாக ஏறத்தாழ 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பெரிய வருமானம் வந்திருக்கிறது. அது எங்கே போயிருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த நொடி வரையிலும் பாஜகவிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை, மோடியிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. அப்போ நீங்கள் பாருங்கள், எதில் கை வைக்கக்கூடாதோ அதில் கை வைத்திருக்கிறார்கள் என்று ப்ளூம்பர்க் என்று சொல்லக்கூடிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் வழக்கம் போல மோடி கள்ள மௌனத்தில் இருக்கிறார், அமித்ஷா கள்ள மௌனத்தில் இருக்கிறார், RSS கூடாரங்கள் பதுங்கு குடியில் போய் பதுங்கி இருக்கிறாங்க. இந்திய மக்களும் இந்திய நாடும் தலைகுனிந்து நிற்கிறது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.